எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணால் பார்க்குறத மட்டும் நம்புறீங்களா, இல்லைனா இந்த உலகத்துக்கு அட்பாற்பட்ட மாய உலகம் இருக்குது, அங்கே தான் நம்ம சொல்கிற இந்த பேய் பிசாசு எல்லாமே இருக்குது, இந்த உலகத்தை நீங்கள் இன்னும் நம்புறீங்களா? பொதுவாகவே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னா சயின்டிஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த பேய்கள் பற்றி அது இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு சம்திங் இங்கே இருக்குல்ல. வணக்கம், வந்திருக்கு, நமஸ்காரம். இது தக்ஷி சவலதிகாரம். நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து, ஏன்ஷியன்ட் பிலீஃப்லேருந்து வந்தது தான் இந்த பேய்கள் எல்லாம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்பிட்டு தான் இருக்கோம். சிலர் பார்த்துருக்காங்க, சிலர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, சிலருக்கு பேய் பிடிச்சிருக்கு, இப்படி நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காதவங்க இப்போ வரைக்கும் இது பொய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் பேய்கள் பிசாசுன்னு கதைக்கிறோம்ல, நமக்கு காமனாக இதெல்லாம் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுலேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இந்த காணொலியில் அதை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் பல ஏன்ஷியன்ட் பிலீஃப் நம்புறது 8 வகை தான் பேய்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே 15 வகையான பேய்கள் நம்ம உலகத்தை சுற்றி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரி ரியல் லைஃப்லேருந்து எடுக்கப்பட்ட, பலருடைய நம்பிக்கைகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தரவு. ஆவி அல்லது பூதம், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் இதுதான். மன நிறைவு இல்லாமல் இறந்து போகிறவங்க அல்லது இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அந்த உயிர் உலகத்தையே சுற்றிட்டு இருந்தா, அவங்களுடைய உலகத்துக்கு போகாமல் நம்ம உலகத்தையே சுற்றிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களை தான் ஆவி அல்லது பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேதாத்மா, இது அடிக்கடி நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வர பேய் படங்களில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சூசைட் பண்ணிட்டு அல்லது எக்ஸிடென்ட் பண்ணியோ தற்கொலை மாதிரியான சாவுகளில் இருக்கிறவங்களுடைய ஆன்மா தான் இந்த பிரேதாத்மாவை அழையும். பிசாசு, இது நம்ம அடிக்கடி ஏசுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை. பிசாசு அப்படிங்கிறது அடுத்தவருடைய இரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இவங்க மனுஷனுடைய உயிரையுமே உறிஞ்செடுக்கக்கூடிய பலம் கொண்டவங்க. சுடலை பேய், இது கர்ப்பமாக இறந்து போன பெண்களுடைய ஆத்மா. இவங்க அதிகமாக ஆண்களை தான் தேடி பிடிச்சி கொள்ளுவாங்க. மோகினி அல்லது யக்ஷினி, இவங்க அழகான பெண்ணாக மாறி சாதாரணமாக மனுஷங்களுக்குள்ளேயே வாழக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுடைய அழகான உருவத்தை யூஸ் பண்ணி நிறைய பேரை தன்வசம் இழுத்து இரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொன்றுவாங்க. பிரம்மராட்சகன், இவங்க வேதம் மந்திரம் தெரிந்த ஆத்மா. ஒருவேளை இவங்க யாருடைய சாபத்துக்காவது ஆளாகி இருந்து போனாலோ அல்லது இவங்க சாபம் கொடுக்கறதுனாலேயோ உயிரிழக்கிறவங்க ராட்சக உருவத்தோட ஆன்மாவாக சுற்றிட்டு இருப்பாங்க. பெற்றாவி, இந்த பெயர் நிறைய பேருக்கு தெரியலனாலும் கூட நிறைய பேர் இந்த பேயை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசில் ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரோட்டில் போகும்போது அதுவும் மிட் நைட்டில் வெள்ளை சாரி கட்டிட்டு ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு லிஃப்ட் கேட்பாங்க, அதெல்லாம் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆவி தான் பெற்றாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேபி கிடச்சி அந்த மதஹூட வந்து என்ஜாய் பண்ணாமல் இடையில இறந்து போகிறவங்க தான் இந்த மாதிரி ஆன்மாவாக சுற்றுவாங்க. ஜீன், இது இஸ்லாமிக் பிலீஃப்னு சொல்லலாம். ஜீனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. மோஸ்ட்லி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பள்ளிக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணும்போது தீய எண்ணங்கள் எல்லாமே கொண்டு வந்து அந்த ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ண விடாமல் பண்ணுமாம். அதுக்கு பேர் ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல ஜின்கள் நிறைய இருக்குது, அதுக்குமே நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஜின் அப்படிங்கிறது இஸ்லாமிக் பிலீஃப் இருக்க ஒரு விஷயம். அந்த ஆன்மாக்கு நல்லது செய்யக்கூடிய ஆன்மாவும் அந்த ஆன்மாக்குள்ள இருக்கு, கெட்டது செய்யக்கூடிய ஆன்மாவும் அந்த ஆன்மாக்குள்ள இருக்கு. போல்டர்கெய்ஸ்ட், இந்த வகையான ஆன்மா உடல் ரீதியாக நிறைய டிஸ்டர்பன்ஸை பண்ணும். அதே மாதிரி சாமானெல்லாம் தூக்கெறிகிறது, நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த ஜன்னல்லாம் பட நடிக்கிறது, நெருப்பு பற்ற வைக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்களை உங்கள் மேலே தூக்கி எறிகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்கிறது இந்த ஆன்மா. நிழல் பேய், இதை அநேகமானவங்க பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கேயாவது பார்த்து டக்குன்னு தரும்போது ஏதாவது ஒரு உருவம் கருப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அது இருக்காது, நாமளே இல்லாத ஒரு மாயை அப்படின்னு நினச்சிக்குவோம். பட் இது உண்மையாகவே நிழல் பேய் தான், ஷெடோ பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பயமுறுத்துறதுக்காகவே எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி அதோட உருவத்தை காட்டிட்டு போகுமா. ஸோ இதுதான் ஷெடோ பேய். பிரைத் ஓர் ரிவனண்ட், இது பழி வாங்கிறதுக்காக அலையக்கூடிய ஒரு ஆன்மா, அதாவது அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அரண்மனை படத்தை எடுத்துக்கோமே, அதில் ஒருத்தவங்களை கொன்றுவாங்க, அவங்க பழி வாங்கிறதுக்காக அலைஞ்சி ஒரு மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்கள்ல, அந்த வகையான ஆன்மா தான் இது. டாப்பல்கேங்கர், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளோட கதைக்கிறாங்க, அவங்க மறுபடியும் வந்து கதைக்கும்போது நம்ம சொல்லுவோம், நீ இப்போ தானே வந்து கதைச்சிட்டு போன அப்படின்னு. அதுதான் இந்த டாப்பல்கேங்கர். அதாவது ஒரு உயிரோடு இருக்க மனுஷனை அப்படியே காப்பி பண்ணி அந்த பர்சன் மாதிரியே நடிக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இந்த ஆன்மா. லா யரோனா, இந்த வகையான ஆத்மா தண்ணீர் இருக்கிற நிலைகளில் தான் இருக்கும். குளிக்க வரவங்க ஆற்றுக்கோ கடலுக்கோ போகும்போது இந்த வகையான ஆன்மா தண்ணீரில் மூழ்கடிச்சு கொன்னுரும்.
ஸோ நம்ம கூட சொல்லுவோம்ல, எப்படி நாம் திடீர்னு தண்ணியில் அடிப்பட்டேன்னு தெரியல, எப்படி நான் மூழ்கினேன்னு தெரியல, நான் கவனமாக தான் இருந்தேன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இந்த ஆன்மா. கிராசோ இது சவுத் ஏசியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரு ஆவியோட பேர். இது தலையோட மிதந்துக்கிட்டே இருக்குமாம். சாப்பாடு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பேயாம். இப்போ நீங்கள் கடல் பக்கத்தில் இல்லைன்னா காட்டு பக்கத்தில் ஆறு கூடுதலாக இருக்க இடத்துல எல்லாமே சாப்பாடு ஏதாவது கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், இது தலை மட்டும் மிதந்து வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். உங்களை எதுவும் பண்ணாது, ஆனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குமா. ஒன்ட்ரியோ இது ஜப்பானில் பழம்பெரும் நம்பிக்கைகள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுருக்க ஒரு ஆவிட பேர். இது அதிகமாக சாபம் கொடுக்கறது மூலமாக இறக்குறவங்களுடைய ஆன்மா தான் இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நல்ல பேய்கள் கைடன்ஸை தரும், கெட்ட பேய்கள் வார்னிங்ஸை தரும். நம்ம நேச்சரை லவ் பண்ணுற மாதிரி, மனுஷங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கட்டாயமாக ஸ்பிரிட்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே இது இல்லை, பேய்கள் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டலை. ஆனால் அதே மாதிரி அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓவராக இதை மைண்டில் போட்டுட்டு ஐயோன்னு பயந்துட்டு இருந்தோம். நான் பார்க்குற எல்லாமே பேயாக தான் தெரியும். இப்போது உங்கள் பிரெயின் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் லைஃப்பில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்பெஷலாக நான் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 15 வகை பேயில் எந்த பேய் உங்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அண்ட் முடிஞ்சால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. இப்போ நான் பேய் கதை சொல்கிறனால என்னை சுற்றி கூட ஏகப்பட்ட பேய் இருக்கலாம். நம்ம உலகம் மாதிரி பேய்களோட உலகம் கூட இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க.